السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்விலே முக்கியமான ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த சபையிலே அமர வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழ்ச்சியும் உண்டாகட்டும் என்று கூறியவனாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய விசாலமான கருணை அல்லது அன்பு என்பது இந்த தலைப்பினுடைய சாராம்சமாகும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முக்கியமான ஒரு கிதாபை வாசிக்கும்போது நான் வாசித்த அந்த விஷயங்களை உங்களோடும் பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காகத்தான் இந்த தலைப்பை நான் தெரிவு செய்தேன். பொதுவாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் சம்பந்தமாக நாம் படித்திருப்போம். அல்லாஹ்வுக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நிறைய பண்புகள் இருக்கிறது என்று நாங்கள் படிச்சுக்கிறோம். அந்த பெயர்கள் பண்புகளை நாம் படிக்கணும். அதே மாதிரி அதை தெளிவாக தெரிந்து கொள்ளும் போது அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பெறுபேறுகளை அடையலாம். அதன் மூலமாக அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, அதை நாம் புரிஞ்சுக்கிட்டாலே நம்முடைய வாழ்க்கை நம்மை அறியாமலேயே சீர்திருத்தப்படும். நம்ம யாரும் கண்காணிக்க தேவையில்லை. படைச்ச ரப்புக்கும் நமக்கும் இடையிலான அந்த உறவும் தொடர்பும் இன்னும் அதிகரிக்கும். எனவே அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஅலம், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்குரிய கடவுள் இலாஹு வேறு யாரும் இல்லை. அப்ப நம்மளோட முதல் விஷயம் நம்ம தெரியும். அல்லாஹு தஆலா நிறைய இடங்கள்ல சொல்றான் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றான். அவன் மனுஷனுக்கு அது தெரியும் போதுதான் அவன் வாழ்க்கையில் அதை என்ன செய்றான், பிரயோகிக்கிறான். வாழ்க்கையில் அவன் அல்லாஹ்வோடு நெருங்குகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அப்ப இந்த இன்றைய தலைப்புல நாம் குர்ஆனை ஓதும் போது ஒவ்வொரு நாளும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் நம்ம ஓதும். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு அது கருத்து தெரியும், பாடமாக்கியிருப்போம். சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதுற அந்த சூறாக்களுடைய அர்த்தங்களை நம்ம பெரும்பாலும் பாடமாக்கியிருப்போம். ஆனாலும் அந்த அர்த்தம் அது ரொம்ப விசாலமானது. இப்போ உதாரணமாக நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவோம். பிஸ்மில்லான்றது அல்லாஹ்வுடைய பெயர், இஸ்முல்லான்னு சொல்லுவோம், அல்லாஹ்வின் பெயர். அப்போ பிஸ்மில்லான்றது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாம் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம் அல்லது ஏதாவது எழுத ஆரம்பிக்கிறோம்னா அப்போ ஆரம்பத்துக்கு நம்ம சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு என்ன செய்கிறேன், நான் துவங்குகின்றேன் அப்படின்றோம். அல்லாஹ்வுடைய பண்புகளாக அல்லாஹு தஆலா அதில் சொல்றான், அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்றான். அவன் அளவற்ற, நம்ம தமிழில் சொல்லுவோம் அளவற்ற அருளாளன். அர் ரஹீம்டா நிகரற்ற அன்புடையோன்னு சொல்லுவோம். அது என்ன அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், தமிழ் நமக்கு தெரியும் தான். அது என்ன அந்த அளவற்றன்னு என்னதுக்கு சொல்றது அப்படின்றது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்.
அதனால தான் பாருங்க, சிஃபத்துர் ரஹ்மா, அல்லாஹ்ட இரக்கம் என்கிற அந்த பண்பு. இப்போ நாங்கள் டெய்லி இதை சொல்கிறோம், அர் ரஹ்மான்றோம், அவன் அளவற்ற அருளாளன். அப்படின்னா அவன் செய்யக்கூடிய அந்த அருளுக்கு அல்லது அவன் காட்டக்கூடிய அந்த கருணைக்கு அளவே இல்லை. அதாவது அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க. அளவு கடந்து அவன் என்ன செய்கிறான்? மனிதர்களை நேசிக்கிறான், அருள்களை மனிதனுக்கு செய்கிறான், அப்படித்தானே? இரக்கம் காட்டுறான். இப்போ நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹு தாலா மனிதனை, நம்ம பழைய நிறைய பயான்களில் இதை தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ், நான் சென்ற வாரம் நினைக்கிறேன் அல்லது அதுக்கு முதல் வாரம், அதை ஞாபகப்படுத்தினேன். சென்ற வாரம் அல்ல, அதுக்கு முதல் வாரமாக இருக்கலாம். அல்லாஹு தாலா மனிதனை தண்டிக்கணும்னு அவன் ட்ரை பண்ணுறானா, மன்னிக்கணும்னு ட்ரை பண்ணுறானா? மன்னிக்கணும். அல்லாஹ்வுக்கு இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனை தண்டிக்கிறது என்றதை விட அவன் மன்னிப்பை தான் விரும்புகிறான். நீங்கள் குர்ஆனில் எடுத்து பார்க்கலாம், நிறைய வசனங்களில் அல்லாஹு தாலா மன்னிப்பை நோக்கி மனிதர்களை அழைக்கிறத பார்க்கலாம். மிக பிரபலியமான வசனம் தான் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டு அல்லது தங்கள் வழம்பு மீறிக்கொண்டு பாவத்தில் அளவு கடந்து ஈடுபடக்கூடிய, அல்லாஹ் சொல்றான் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் விஷயத்திலேயே எல்லை கடந்து விட்ட பாவிகளே, அல்லாஹ் சொல்றான் யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன், அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். அப்போ இந்த மன்னிப்பு யார்கிட்ட இருக்கும்? யார்கிட்ட இரக்கம் இருக்குமோ, யார்கிட்ட அடுத்தவர்கள் மேலே பாசம் இருக்குமோ, கருணை இருக்குமோ, அன்பு இருக்குமோ, அவன் தான் மன்னிப்பை என்ன செய்வான்? விரும்புவான். மன்னிப்புக்காக மனிதர்களை அழைக்கிறான். அல்லாஹு தஆலா கூப்பிட்றான். அது மாத்திரமல்ல, ஒரு அடியான் பாவியாக இருக்கிறான். உதாரணமாக வைங்களேன், ஒரு 80 வருஷம் ஒருத்தன் வாழ்கிறான். அவன் 79 வருஷம் பாவியாக தான் இருக்கிறான். 79 வருஷமும் அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான், பாவத்தில் ஈடுபடுறான். 79வது அந்த கடைசி மூமெண்ட்டில் மௌத்தா போகிறதுக்கிட்டு ஒரு நாளைக்கு முன்னுக்கு அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு தன்னுடைய தவறை அவன் உணர்கிறான். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்துல கேட்குறான், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், இவ்வளோ காலமும் நான் தப்பாக நடந்துட்டேன், பாவத்தில் ஈடுபட்டுட்டேன், ஷிர்கில் நான் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு கடைசி மூமெண்ட்லையாவது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து தௌபா செய்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனை மன்னிக்கிறான். ஹதீஸில் நம்ம பார்த்தோம், இன்னல்லாஹ லா யதூபு தௌபத மா லம் யுகர்கிர், ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். எதுவரையும்? மா லம் யுகர்கிர், அவனுடைய தொண்டை குழிக்கிட்ட உசுறு வருகின்ற வரைக்கும். அவன் உயிர் போகிற நேரத்தில் அந்த ஒரு சத்தம் வரும், கரகரன்னு வரும், அந்த கர்கரான்னு சொல்றதுக்கு. அப்போ அந்த தொண்டை குழிக்கிட்ட உயிர் வார அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்டா? அடியான மன்னிப்புக்காக அழைக்கிறான். இன்னல்லாஹ லா யதூபு தௌபத மா லம் யுகர்கிர். அது மாத்திரமல்ல, யப்சுத்து யதஹு பில்லைல், அல்லாஹ் தன்னுடைய கையை விரிக்கிறான். எப்போ? இரவிலே. லியதூப முஸீஉன் நஹார், பகல்ல தப்பு செஞ்சவன் தௌபா செய்வதற்காக வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மனிதன் மன்னிக்கப்படணும்னே விரும்புகிறான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் நரகத்துக்குரிய செயலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு அவன் இதுக்கு மேலே நரகத்துக்கு போகிற அந்த கிட்ட நெருங்கிட்டான் அப்படின்னா அவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டான். அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு முழம் அல்லது ஒரு சான் அளவுக்கு அவன் நெருங்கி விட்டான். கடைசி நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? அவன் சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறான். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள். எனவே தான் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம் தான், அமல்கள் எல்லாம் இறுதி முடிவை பொறுத்து தான். ஒருத்தர் சொர்க்கத்துக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான், கடைசி மூமெண்ட்டில் அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சுனா அவ்வளோ அழிஞ்சு போயிடும். கவனமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஒரு துவா செய்வாங்க. எப்படி? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. அடிக்கடி நம்ம கேட்க வேண்டிய ஒரு துவா, என்னுடைய உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாவே என்னுடைய உள்ளத்தை உண்ட மார்க்கத்தில் வையவே. அப்படின்னா கடைசி மூமெண்ட் வரைக்கும் மனிதன் தவறி போகலாம். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், எப்படி நல்ல ஒரு மனுஷன் தெரியுமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருவர் நல்ல வேகமாக போராடுறார், யுத்தத்தில் கட்டும் வேகமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் நரகத்துக்கு போகிறார். சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக போச்சு, என்னடா உயிரை கொடுத்து போராடுற ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறா அப்படின்னு பார்த்தா கடைசி மூமெண்ட்டில் என்ன செஞ்சார்? தற்கொலை செஞ்சார்னு பார்த்தோம். அந்த வேதனை தாங்க முடியாமல். அப்போது நாம் எப்போவுமே கவனமாக இருக்கணும். கடைசி மூமெண்ட் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அவகாசத்தையும் தாரான்.
நம்மளோட மார்க்கத்தை பாதுகாக்கணும்னு எச்சரிக்கையும் செய்கிறோம். கடைசி மூமெண்ட்டில் வரக்கூட நம்ம வழி தவறாமல் இருக்கோம். சொர்க்கத்துக்குரிய ஆள் தானே நமக்கு. அப்போ நமக்கு இதுக்கு மேலே சொர்க்கம் நமக்கு என்னது ரெடி, அல்லது நாம தானே சொர்க்கத்துக்குரிய வேலை செய்கிறோம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், அப்படி யோசிக்கக்கூடாது. இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம சில நேரம் கடைசி மூமெண்ட்டில் நோயில் இருக்கும். சில நேரம் 1 நாள் 2 நாள் பல நாள், அல்லது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் கூட சில நேரம் சில ஆளுக்கு நோய்கள் வரலாம். அது ஒரு நோய் வாரது என்பது யாருக்குமே ஒரு இழிவோ கேவலமோ அல்லது அல்லாட தண்டனையோ அல்ல. இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறான் என்றால் அவர்களை சோதிக்கிறான். சோதனை கஷ்டங்களை கொடுப்பான். இன்ன இலமல் ஜஸாஇ மஅ இலமல் பலா. கூடுதலான மகத்தான கூலி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், யாருக்கு கூடுதலான சோதனை வருமோ அவருக்கு கூடுதலான நன்மையும் கிடைக்கும். அப்போ கூடுதலான சோதனையில் தான் அதிகமான நன்மை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிற மெயின் பிரதான காரணம் என்னன்னு கேட்டால், நம்மளோட கடைசி மூமெண்ட் வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்புக்கும் நமக்கு டைம் தான். மௌத்தா போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு. அதனால தான் அபூ தாலிப் கிட்ட ரசூலுல்லாஹ் போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியாக இருந்தாலும் அந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவர் கலிமாவை ஏற்றுக்கொள்ளலை. அதில் அவர் என்ன செஞ்சார்? அவர் யோசிச்சார், நாம இஸ்லாத்துக்கு வந்து முகமதை ஏற்றுக்கிட்டேன்னா குறைஷிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த அபூ தாலிப் மதம் மாறிட்டார்னு சொல்லுவாங்கன்னு அவர் அந்த கேவலத்துக்கு பயந்தார். விளங்குதா? கடைசி மூமெண்ட்ல அந்த மரண தருவாயில் அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய சாட்சாட்ட போய், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் சொல்லுங்கள், நான் இதை வச்சு நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வாதாடுவேன், நான் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், கடைசி டைம் வரைக்கும் நம்ம அல்லாஹ்விடத்தில் மீள்றதுக்கான ஒரு, அதனால் அல்லாஹ் தஆலா நரகவாதிகளை நரகத்தில் வாசலில் வச்சுட்டு கேட்குறான். அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா நரகத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு யாருமே இதை சொல்ல யாரும் தூதர்கள் வரலையா, இதை உங்களுக்கு இந்த நரகத்தை பற்றி யாரும் எச்சரிக்கலையா, எதுக்கு நரகத்துக்கு நுழைஞ்சிங்க? சொன்னாங்க. வகாலு பலா, வந்தாங்க. அவங்கெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் கெத்தபுனா, அவர்களை பொய்ப்பித்தோம், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ஒன்றையும் மறக்கலை, நீங்கள் எங்களுக்கு பொய் சொல்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லிவிட்டோம். அப்படி சொல்லிபடி என்ன சொன்னாங்க, நாங்கள் சிந்தித்திருந்தால், நாங்கள் யோசித்திருந்தால் நாங்கள் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்றோம். கடைசி அல்லாஹ் கேட்குறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். உங்களுக்கு சிந்திப்பதற்காக வேண்டி ஆயுளை உங்களுக்கு அதிகப்படுத்தி தரலையா? எத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்தீங்க, உங்களுக்கு காலத்தை தரலையா? எத்தனை வயது காலம் உங்களை வாழ வைக்கலையா? உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? அல்லாஹ் கேட்குறான். அப்படி என்றால் அல்லாஹ் இந்த அடியார்கள் மேலே கொண்ட அந்த அன்புட முக்கியமான ஒன்று தான் கடைசி கட்டத்திலேயாவது. இப்போ சரியாக பார்த்தா இவ்வளோ காலம் ஒரு 80 வருஷம் தீங்கு செஞ்ச ஒரு ஆள் கடைசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னுக்கு திருந்துறாருன்னா என்ன செஞ்சுக்கணும்? அல்லாஹ் தண்டிக்கணும். இவ்வளோ காலம் நீ திருந்தாமல் இந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு திருந்தி அமல் செஞ்சு, அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த மன்னிக்கணுன்ற பக்கத்தை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், முதன்மைப்படுத்தியிருக்கிறான். எப்படியாவது மனிதன் தண்டிக்கப்படக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் மேலே அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அந்த இரக்கம் தான் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அவகாசத்துக்கான காரணம். இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், உஹது போர்க்களத்தில் தலைமை தாங்கின யார்? யார்? அபு சுஃபியான். அப்படி தானே? அபு சுஃபியான் முக்கியமான ஆள். பத்ர் போர்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்தது யார்? அபு சுஃபியான். அதே நேரத்தில் மக்கா ஹுதைபியா அந்த உம்ரா செய்கிறதுக்காக வந்தாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை மக்காவுக்குள்ள நுழையிறதுக்காக வந்தாங்க. அந்த நேரத்தில் தடுத்தது வழிமறிச்சலாம் யார்? காலித் இப்னு வலீத் போன்றவங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி கொடுத்தான். அபு சுஃபியான் நேர்வழி அடைஞ்சார், காலித் இப்னு வலீத் நேர்வழிக்கு வந்தார். அல்லாஹ் தஆலா அழிக்கணும்ன்றது அல்லாஹ்வோட ஃபர்ஸ்ட் பிளான் அல்ல. அப்படிதானே? நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான், அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்துக்கு சான்ஸ் கொடுத்தான். 950 வருஷம் ஒரு நபி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 950 வருஷமும் ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு இறக்கக்காரனாக இருப்பான் நீங்கள் பாருங்க. அப்போ அவன் மிகுந்த இறக்கக்காரன். 950 வருஷம் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிக்காம சும்மா இல்லை, கடுமையான எதிர்த்தாங்க ஒரு நபியை. பைத்தியக்காரன் சொன்னாங்க. என்னது இவ்வளோ விஷயங்கள் செஞ்சாங்க. இவர் உங்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பு பெறணும்னு ஆசைப்படுறார், ஒரு தலைமைத்துவம் பெறணும்னு ஆசைப்படுறார், உங்களுக்கு மத்தியில் இவர் ஹைலைட் ஆகணும்னு அவர் விரும்புகிறார் என்று சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா தண்டிக்கலை. அவங்க எந்த அளவுன்னு சொன்னால், நூஹ் நபி சொன்னாங்க, இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், மகத்தான ஒரு நோவினை தருகிற வேதனையை பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அப்படியா நீ என்னமோ வேதனையெல்லாம் வரும்னு சொல்றியே, ஃபாத்தினா
பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகின். உண்மையாகவே வேதனை வாரது தானே சொல்றியா அல்லாஹ் தண்டிப்பாண்டு அப்படின்னா கொண்டு வா பார்க்கலாம்டா. அப்படியெல்லாம் சேலஞ்சு விட்டு கூட அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை தண்டிக்கல. 950 வருஷத்துக்கு பிறகு அந்த நபியே துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் இதுக்கு மேலே இவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு எந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. இவர்களை நீ விட்டு வைத்தால் இவர்கள் பெறக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கெட்டவர்களாக பெறுவார்கள். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, தீயவர்களையும் நிராகரிப்பவர்களையும் தான் பெறுவார்கள். யாரெல்லாம் அழிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த நபி சொன்னதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா அழிச்சான். அது எப்படி அழிச்சான்? கடுமையாக அழிச்சான். அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது ஒரு சமுதாயத்தை தண்டிக்கிறதோ, அந்த சமுதாயம் செய்கிற அந்த சின்ன சின்ன குற்றங்களுக்காக அந்த சமுதாயத்தை உடனுக்குடனே பிடிக்கிறதோ அல்ல. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதன் செய்கிற வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்னாஸ பிமா கஸபு, மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடியவற்றுக்காக மனிதர்கள் செய்யக்கூடியவற்றுக்காக மனிதர்களை பிடிப்பதாக இருந்தால் மா தரக அலைஹா மின் தாப்பத்தின், இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். காரணம் உடனே தண்டிக்கிறது என்று அல்லாஹ் இல்லை. அப்படி தண்டிக்கிற இந்த அபூ சுஃபியான் தண்டிக்கப்பட்டிருப்பார். காலித் பின் வலீத், சஹாபாக்கள் எத்தனை பேர் மக்கா வெற்றிக்கு பிறகு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்கிறது, இந்த மனிதன் திருந்தலாம், அவன் மன்னிப்பு கேட்கலாம். அதுக்காக பல சோதனைகளை உண்டாக்கி பார்க்கணும். ஃபிரௌனை அழிச்சான், திடீர்னு பிடிச்சி அழிச்சானா? இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த ஃபிரௌனுக்கு பல அத்தாட்சிகளை கொடுத்தான், சோதனைகளை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவுலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஉ, நம்முடைய தண்டனை அவர்களை வந்தடைந்த போதாவது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு உங்களோட கண்ணுக்கு முன்னால நீங்க எத்தனையோ ஆபத்துகளை பார்த்தீங்களே, உங்களோட கண்ணுக்கு முன்னால எத்தனையோ அழிவுகளை பார்த்தீங்களே, உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அல்லாஹ்வுடைய தண்டனையை உங்களுக்கு ஞாபகப்படுத்திய போதெல்லாம் நீங்க சிந்திக்கலையே, நீங்க யோசிக்கலையே, நீங்கள் பணிந்திருக்க வேண்டாமா? நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டாமா? நீங்கள் அல்லாஹ்வின் பால் மீண்டிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு மன்னிப்புக்கான அந்த இரக்கம் அந்த பகுதியை தான் என்ன செஞ்சுக்கிறான்? முதன்மைப்படுத்தியிருக்கிறான். அது மாத்திரமில்லை சகோதரர்களே, அல்லாஹ் பொறுத்தவரையும் அவன் அன்பை புகாரியில் முஸ்லீமில் உள்ள ஹதீஸ்களை நம்ம படிக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு 100 இரக்கம் இருக்குது. இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்ம, அல்லாஹ்வுக்கு எத்தனை? 100 இரக்கம் இருக்கிறது. அந்த 100 இரக்கத்தில் 99ஐ அல்லாஹ் தன்னிடம் வைத்திருக்கிறான். ஒரே ஒரு இரக்கம் ஒன்று தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். 99 அவன்கிட்ட, ஒன்று தான் இந்த உலகத்துக்கு அனுப்பின இந்த ஒன்று தான் மனிதர்களுக்கிடையிலே, மிருகங்களுக்கிடையிலே, பறவைகளுக்கிடையிலே, படைப்பினங்களுக்கிடையிலே பங்கு வைக்கப்பட்டது. அந்த ஒன்று உதாரணமாக ஒரு தாய் ஒரு புள்ள மேலே எவ்வளோ இறக்கம் வைப்பாங்க, ஒரு தந்தை தன் பிள்ளைகளில் எவ்வளோ இறக்கம் வைப்பார், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியில், தன்னுடைய குடும்பத்தில் எப்படி அவர் இறக்கம் வைப்பார். இப்போ மனிதர்கள் ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மேலே எவ்வளோ இறக்கம் வைப்பாங்க, உயிரை கூட கொடுப்பாங்க, சில நேரத்தில் இல்லை தூக்கு மாட்டிட்டு சாவுவாங்க. அப்போ அந்தளவு இறக்கம். அப்போ அல்லாஹு தஆலா 100ல் 1 கொடுத்த இந்த அடியார்கள், ஒரு தாய் ஒரு பிள்ளை எந்த சந்தர்ப்பத்திலேயாவது மிஸ் பண்ணுவாளாம், ஒரு பிள்ளைக்கு என்ன சரி ஆபத்து வந்தால் அதை தாங்குவாளாம், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை அவன் தாங்கி கொள்வானாம்? இல்லை. அப்போ இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு மனுஷன் இவ்வளவு பாசம் காட்டுறானாக இருந்தால் படைச்ச ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அன்புள்ளவன் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம குர்ஆனில் டெய்லி ஓதும் அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிறோம், அர் ரஹீம்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் பற்றி சொல்கிற நேரத்துல எல்லாம் இந்த ரெண்டையும் நம்ம டெய்லி விரும்பியோ விரும்பாமலோ, சூரத்துல் ஃபாத்திஹால மட்டுமல்ல, பிஸ்மில்லான்னு சொல்லும்போது பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ் தஆலா டெய்லி ஏன் அவன் தன்னுடைய பாசத்தை இந்த அடியார்களுக்கு ஞாபகப்படுத்தணும்? ஏன்னா தொடங்கினோடனே அல்லாஹ் கட்டுமையானவன் தண்டிப்பவன் டெய்லி பிஸ்மியோட சேர்த்திக்கலாம் தானே. பிஸ்மில்லாவோட அல்லாஹ்ட அந்த இரக்கம் என்கிற அந்த குணம் ரஹ்மான் இருக்கிறது மாதிரி அல்லாஹ் வந்து காபிப் கோபக்காரன் அப்படிதானே, அப்படின்னு ஒரு பண்பு அல்லாஹ் இருக்குதா? இல்லை. ஏன் அல்லாஹ்க்கு அல்லாஹ் தன்னை பற்றி சொல்றான், கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மான். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அதாவது முதலாவது நாங்கள் இந்த ரஹ்மான் ரஹீம் சம்பந்தமான ஒரு தெளிவை பார்த்துருவோம். இந்த ரஹ்மான் அப்படின்றது என்னண்டா, அல்லாஹு தஆலா பொதுவாகவே மனிதர்கள் மேலே கருணை உள்ளவனா, மனிதர்கள் மட்டுமல்ல படைப்பினங்கள் மீது
இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்ற பண்பை அது காட்டும். அந்த இரக்கம் சும்மா அல்ல. இப்போ அல்லாஹ் உண்மையிலேயே மனிதர்கள் மேலே இரக்கம் இல்லாதவனாக இருந்தா அல்லாஹ்வை மறுக்கிறவர்களுக்கு இன்றைக்கு என்ன செய்யறான்? வாழ்வாதாரத்தை கொடுக்குறான். இன்னைக்கு பாருங்க, பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்? பார்க்குறானா இவன் நம்மளை எதிர்க்கிறான், இவன் காஃபிர் ஆயிக்கிறான், பார்க்குறானா? இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யான்னு இந்த மனிதர்களுக்கு இடையிலான இந்த பங்கீட்டை அல்லாஹு தஆலா யாருடும் பார்க்கல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இப்போ நாம் நினைப்போம், பாருங்க அவன் அப்படி செஞ்சதுக்கு தான் ஒரு தண்டனை நல்லா கொடுத்தியான். தண்டனை அல்ல. தண்டனை என்பது ஒரு படிப்பினைக்காக சில கஷ்டங்களை மூமினு கொடுப்பான். ஒரு நோயை கொடுத்து பார்ப்பான், இந்த நோய் நேரத்திலேயாவது அல்லாஹ் பற்றி அவன் நினைக்கிறானான்னு பார்ப்பான். ஒரு திடீர்னு வியாபாரத்தில் ஒரு லொஸ்ட்டை கொடுப்பான், இதுலையாவது அவன் சிந்திக்கிறான்னு அப்படி கொடுப்பான். ஆனால் அது இல்லாமல் அல்லாஹ் அந்த அடியார்களுக்கான அந்த தண்டனைன்றதை அல்லாஹ் மறுமையில் தான் வச்சுக்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை சந்திக்க போகிறது. வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களோட முழுமையான கூலி வழங்கப்படுவது கியாமத்தில் தான். ஃபமன் ஜுஹஸி அனின் நார் வஉத்ஹிலல் ஜன்னah, நரகத்திலிருந்து யார் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன். அப்போ அங்கே தான் மனிதனுக்கான முழுமையான தண்டனையோ அல்லது கூலியோ இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ் சில நேரங்களில் என்ன செய்யறான்டா? பாவிகளை சில நேரம் அழிக்கிறான். இப்போ நான் சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா கடுமையாக அழித்தான். ஆரம்பத்தில் சில சோதனைகளை கொடுத்தான், ஃபிரௌனை கடுமையாக அழிச்சான். சொல்லிப்போட அல்லாஹு தஆலா இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி முடிஞ்சு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுவான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி இருக்குது அது மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் உடனே ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களுக்கு தவணை கொடுத்துட்டு கடைசி மூமெண்ட்ல என்ன செய்யறான்? இந்த உலகத்திலும் சிலரை அழிக்கிறான். அது கடைசியா தான். அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கிறான்? அது வரைக்கும் அல்லாஹ் ரிஸ்கில் ஏதாவது குறைக்கிறானா? இந்த உலகத்தில் உள்ள வளங்களில் குறைக்கிறானா? மனுஷன் வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயம், பொருளாதாரம் மட்டுமா தேவை? அவன் உதாரணமாக சொல்கிறோம், மனிதன் இயங்கணுமா? நம்ம நடக்கிறோம்டா, நம்மளோட பாடி நம்மளோட உடம்பு பேலன்ஸாக இருக்கணும்டா, நம்மளோட உடம்போட தொழிற்பாடுகள் சரியாயிக்கணும், நம்மளோட நரம்பு மண்டலங்கள் சரியாக வேலை செய்யணும், நம்மளோட இரத்த நாளங்கள் சரியாக வேலை செய்யணும், நம்மளோட இருதயம் சரியாக வேலை செய்யணும். அப்போ இதையெல்லாம் அல்லாஹு தஆலா ஏதோ அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அந்த நம்ம இந்த பெட்டி சார்ஜ் பண்ணி விடுற மாதிரி அப்படியா? இல்லை. அல்லாஹ் ஒவ்வொரு செகண்டும் மனிதனுடைய இயக்கத்தை கண்காணிக்கிறான். நீங்கள் காலையில் எழும்புறீங்க, என்ன துவா ஓதுறீங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. ஏன்னா அதாவது மௌத்தாகி, சரியாக பார்த்தா மௌத்து தான். தூக்கம் என்பது ஒரு மௌத், ஒரு மரணம்னு சொல்லு அல்லாஹ் தஆலா குர்ஆன்லையும் சொல்லி காட்டலாம். அப்போ மௌத்தாகிய பிறகு உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ டெய்லி நம்ம தூக்கத்திலேருந்து நம்ம எழும்புறோம்டா, அங்கே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்முடைய தொழிற்பாடுகளை நம்மளை அழ வைக்கிறது அவன் தான், நம்மளை சிரிக்க வைக்கிறது அவன் தான், நம்மளை தூங்க வைக்கிறது அவன் தான், நம்மளை தூக்கத்திலேருந்து எழுப்பாடுறது அவன் தான். நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அதை பார்த்து அதை கண்காணித்து நமக்கு தேவையான விஷயங்களை வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கிறான். இது பொதுவாகவே அல்லாஹ்வுடைய குணத்தில் உள்ளது. அல்லாஹு தஆலா தன் மீது கதப அலா நஃப்ஸிஹி அர் ரஹ்மா, தன் மீது அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை, இரக்கத்தை அவன் எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்குதே, அவனுடைய கோபத்தை அது மிகைத்து விட்டது. அதனால தான் அவனுக்கு கோபக்காரன் ஒரு பண்பு இல்லை. அவன் இரக்கத்துக்குரியவன், அவன் மன்னிப்பத்தான் விரும்புகிறான். மனிதர்களுக்கு மிக விசாலமான ஒரு கருணையை அவன். அப்போ ஆகவே இந்த அர் ரஹ்மான் என்று நாம் அல்லாஹ்வை சொல்றது, அவன் பொதுவாகவே மனித சமுதாயத்தின் மீது அளவில்லாத இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் யாரையும் தண்டிக்கிறான் இல்லை. அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களை நம்ம சொன்னோம். அதே மாதிரி அர் ரஹீம்னு நம்ம சொல்கிறோம். ரஹீம்னு சொன்னால் என்னண்டா, அதாவது இந்த ரஹ்மத்தை பொதுப்படையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க அது விசேடமான அன்பு. அர் ரஹீம் என்பது அல்லாஹ் தான் விரும்புகிறவர்களுக்கு இரக்கம் காட்டும், அளவு கடந்து இரக்கம் காட்டும். அடியார்களில் பொதுவாகவே அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களை வழங்குவது, மனிதர்கள் மேலே இரக்கம் காட்டுறது, படைப்பினங்கள் மேலே இரக்கம் காட்டுறது. அப்போ இந்த பொதுவான ஒரு தன்மை இது அல்லாஹ்வுடைய பண்புகளில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரஹ்மத் என்கிற ஒரு பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்குது. அதான் ரஹ்மான். ரஹீம்டா என்னண்டா, அவன் தெரிவு செய்யப்பட்ட, அவன் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம குர்ஆன் ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லும்போது, அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று நாம் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி நாம் டெய்லி சொல்கிறோம். என்ன காரணம்?
அல்லாஹ் இரக்கத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறான் என்பதற்காக வேண்டி. அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பற்றி நிறைய சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வ ரப்புக்கல் கனி துர் ரஹ்மா அப்படின்றான். உம்முடைய ரப்பு இருக்கிறானே அல் கனி. கனின்னா என்னது? பணக்காரன். பணக்காரன் நம்ம என்ன நினைப்போம்? காசு இருந்தால் தான் பணக்காரன். அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா பணக்காரர்களை பற்றி சொல்லும் போதே சொல்றான், ஹா அன்தும் ஹாஉலாஇ ததுஊன லிதுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வழியிலே செலவிடுவதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிற போது உங்களில் சிலர் கஞ்சத்தனம் காட்டுறீங்க. அல்லாஹ் சொல்றான், எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் நினைச்சு கொள்ள வேண்டாம் அவன் செய்கிற கஞ்சத்தனம் அவனுக்கு நல்லது என்று. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல் கனி. அல்லாஹ் கனி, அவன் தான் எல்லா வகையிலும் கனியாக இருக்கிறான், யாரிடத்திலும் தேவையில்லாதவன். கனின்றதுக்கு நேரடி அர்த்தம் தான், யாருக்கிட்டையும் அவனுக்கு போய் எந்த தேவைக்கு நிற்க வேண்டியது வராது. ஆனால் எந்த பெரிய ஒரு பில்லியனராக இருந்தாலும், எந்த பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிறரின் பால் அவனுக்கு தேவை வருகிறது. கோடீஸ்வரன் மூத்தா போனால் அவனே ஆட்டோமேட்டிக்காக போய் கபரில் படுத்துக்குவானா? இல்லை, அவனை தூக்குறதுக்கு ஆள் தேவை. கோடீஸ்வரனை வீடு கட்டுறதுக்கு ஆள் தேவை. கோடீஸ்வரனை வண்டி பழுதா போனால் அந்த பிரேக் செய்கிறதுக்கு ஆள் தேவை. கோடீஸ்வரனுக்கு என்ன? அவன் பொருளாதாரம் என்பது மட்டும் மனிதன் அடுத்தவர்களோட தேவையில்லாமல் இருந்துடலாம். நோய் வருது, திடீர்னு ரோட்டில் போகிறீங்க, இவங்களோட ரோல்ஸ் ரோய்ஸ் காரில் போயிட்டீங்க, நெஞ்சு அடைக்குது, நிப்பாட்டினா ரோட்டில் உள்ளவங்க அவங்கள தூக்கணும். இந்த தேவை அல்லாஹ்வுக்கு தான் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். இப்போ நாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய பலமோ அல்லது மனிதர்களோ அல்லது பொருளாதாரமோ அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில அருள்களோ இருக்குது, மாஷா அல்லாஹ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னதான் இருந்தாலும் நீ ஃபுக்கரான்றான், நீ ஏழை தான். என்றைக்கான் மனுஷனுக்கிட்ட தான் போய் நிற்கணும். உன்னோட வேலையை நீ செய்ய இயலாது, உன்னோட பாத்ரூமை நீ அடக்க இயலாது. ஏன்னா அத்தனை விஷயங்களுக்கும் பிற மனிதனோட மனுஷன் தேவைப்படுகிறான். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அல்லாஹ் தான் கனி துர் ரஹ்மான்றான். அவன் தான், அதாவது அவன் இரக்கக்காரன், அல்லாஹ் அருள்களை உடையவனாக இருக்கிறான், அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்குது, அவன் உண்மையான ஹகீகத்தான இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇன் கذبوك, அவர்கள் உம்மை பொய்யர் என சொன்னார், உங்களை அவர்கள் பொய்ப்பித்து விட்டால் ஃபகுல் ரப்புக்கும் துர் ரஹ்மா. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன சொல்லணும்? நபியே, உங்களை அவங்க பொய்ன்னு சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்களது ரப்பு உங்களை தண்டிப்பான்னு சொல்லணும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுச்சான்? நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், உங்களோட ரப்பு இருக்கிறானே அவன் இறக்கக்காரனாக இருக்கிறான். புரியுதா? என்னன்னு தண்டிக்கிறவன் தானே சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பொய்ப்பிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்களோட ரப்பு உங்களை இறக்கம் உள்ளவனாகிறான். அப்படின்னா என்ன சொல்ல வரான்? நீங்கள் அல்லாஹ் இடத்துல மீளுங்க, அவன் மீளும்போது உங்களை மன்னிப்பான், அவன் மன்னிப்பு நோக்கி உங்களை அழைக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபகுல் ரப்புக்கும் துர் ரஹ்மா வாசிஆ. அந்த அவனுடைய ரஹ்மத் இருக்குதே சாதாரணமானதல்ல, வரையறுக்கப்பட்டதல்ல, கொஞ்சம் அல்ல, அவன் விசாலமான இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வலா யுரத்து பஸுஹு அனில் கௌமில் முஜ்ரிமீன். அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றான், வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மான். உம்முடைய ரப்பு இருக்கிறானே அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான், அவன் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான், அவனுடைய இரக்கம் விசாலமானதாக இருக்கிறது. எனவே ரஹ்மான் என்பவன் பொதுவாகவே அவன் இரக்கம் கலந்தவன். அவன் இரக்கம் என்பதை தன்னுக்கு விதியாக்கி விட்டான். கதப அலா நஃப்ஸிஹி, தன் மீது அல்லாஹ் இரக்கம் செய்த அந்த குணத்தை எழுதிவிட்டான். நீங்க பாருங்க, குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அதாவது அல்லாஹ்ட அந்த அருட்கொடை அல்லது அவனுடைய இரக்கம், அவனுடைய கருணை வசிஅத் குல்ல ஷை, எல்லாவற்றின் மீதும் அது பறந்திருக்கிறது அப்படின்னா. எங்கே அல்லாஹ் சொல்லலை அவனுடைய கோபம் அனைத்தின் மீதும் பறந்திருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் அந்த இரக்கத்தை முதன்மைப்படுத்துகிற விதமாக பல்வேறு இடங்களில் வசனங்களை சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ரஹீம் என்கிற சொல்லையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகான பில் முஃமினீன ரஹீமா. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும்போது அவர்கள் மூமின்கள் மேல இரக்கம் உள்ளவரா ரஹீம் என்று சொல்றான். அப்ப ரஹ்மான் என்பது அவனுடைய பண்பு, அவன் மனிதர்கள் மேல படைப்பினங்கள் மேல அவன் இரக்கம் உள்ள ஒரு குணமுள்ளவனாக இருக்கிறான் என்பது அவனுடைய பண்பு. ரஹீம் என்பது அவன் தான் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் இரக்கம் காட்டுறான். இது செயலை சம்பந்தப்பட்டது, முன்பு சொன்னது அவனுடைய பண்பை சம்பந்தப்பட்டது அப்படின்றத நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அதனால தான் இந்த ரஹ்மா என்பது ரஹ்மத்துல்லாஹி ஆம்மத்துன் வ காஸத்துன்,
பொதுவாகவே உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான். உதாரணமாக ஹுதல்லில் முத்தகீன்னு குர்ஆன்ல சொன்னான். சூரத்துல் பக்ரா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் இந்த வேதத்தை பற்றி சொல்லும்போது, அதாவது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், இது அல்லாஹ்வுடைய வேதம், லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இன்னொரு சொல்றான் ஹுதல்லின் நாஸ் தான், மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுதுதான். ரெண்டு விஷயம் இங்கே முரண்படுது. ஒன்று மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுதுதான், இன்னொரு சொல்றான் இது அல்லாஹ்வுடைய வேதம், தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுதுதான். அப்ப தக்வா உள்ளவர்களுக்கு தான் அது நேர்வழி காட்டணும். அப்ப என்ன பொதுவாகவும் சொல்றான் அப்படின்னா, இந்த ஹிதாயத்தை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்று ஹிதாயத் அல் இர்ஷாதின்னு சொல்லுவாங்க, அதாவது மனித சமுதாயத்துக்கு இதுதான் நேர்வழி அப்படின்றத இந்த குர்ஆன் தெளிவா வழிகாட்டியது. ஆனால் அந்த நேர்வழியை பின்பற்ற பாக்கியம் யாரு கிடைக்கும்? தக்வா உள்ளவனுக்கு தான் கிடைக்கும். அதுக்கு ஹிதாயத்து தௌஃபீக்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேர்வழி தன் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கான ஒரு தௌஃபீக் அந்த நேர்வழி கிடைச்சி. அப்ப நேர்வழி காட்டுதல்டா பொதுவாக மனுஷனுக்கு குர்ஆனை ஓதின உடனே குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுக்கு அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியும், அல்லாஹ்ட பாதை தெரியும். அதை யார் வாழ்க்கையில் எடுத்து நடக்கானோ அந்த ஹிதாயத்தை ஹிதாயத்து தௌஃபீக்னு சொல்லுவாங்க. அப்போ இதே போலதான் அல்லாஹ்ட அருள் என்பது பொதுவானது. அவன் மனிதர்களுக்கு அவனை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அவனுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும், அவனுடைய நபியை நம்புறவங்களாக இருந்தாலும், பொதுவாகவே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது இயல்பாகவே அன்புள்ளவனாக இருக்கிறான். அந்த குணம் அவன்கிட்ட இருக்குது. அவன் யாரை தெரிவு செய்கிறானோ அவர்களுக்கு பிரத்யேகமான அந்த அன்பை உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், ஹதீஸில் வருது, சில மனிதர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி தான், சில சிபாரிசு பண்ணுவாங்க. உதாரணமாக வானவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க, மனிதர்களை சில பேருக்காக சிபாரிசு பண்ணுவாங்க. அல்லாஹு தஆலா நரகத்திலேருந்து நிறைய பேர் வெளியாக்குவோம். அதே மாதிரி நபிமார்கள் வருவாங்க, உம்மத்தில் உள்ள அந்த மக்களுக்கு சிபாரிசு பண்ணுறதுக்காக. நபிமார்களுடைய அந்த சிபாரிசின் பேராலும் அல்லாஹு தஆலா சிலரை நரகத்திலேருந்து வெளியாக்குவோம். கடைசியாக மூமின்களும் வருவாங்க, எங்களோட தான் இருந்தாங்க, எங்களோட தொழுதாங்க, எங்களோட வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு நீ மன்னிப்பு கொடு அப்படின்னு சொல்லி நரகத்தில் இது வெளியாக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய சிபாரிசு, வானவர்களுடைய சிபாரிசு, அதே மாதிரி மூமின்களுடைய சிபாரிசின் பேரில் நரகத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவோம். இப்போ நரகத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்டா, இந்த உலகத்தில் வானவர்களை விட, நபிமார்களை விட, மூமின்களை விட அன்புள்ளவன் நான் தானே, நான் தானே அர்ஹமுர் ராஹிமீன், இந்த மனிதர்களுக்கு மிகவும் இரக்கம் காட்டுறவன் நான் தான். ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் மேலே வந்த இரக்கத்தை விட ரப்பாகி எனக்கு இல்லை இரக்கம். அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்டா, தன்னுடைய கரத்தை நரகத்தில் போட்டு சிலரை நரகத்திலிருந்து வெளியாக்குகிறான். லம் யஅமலு லில்லாஹி கைரன் கத், அவர்கள் அல்லாஹ்வுக்காக எந்த நன்மையையும் செய்யாதவர்கள். எந்த நன்மையும் இல்லாட்டி அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம்? ஈமான் மட்டும்தான் மிச்சம். அல்லாஹ்வை அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றிக்கிறாங்க. அவங்க எந்த இபாதத்தும் செய்யலை. இப்போ நாம் நினைக்கலாம், அப்படியா இருந்தால் எந்த இபாதத்து செய்யாட்டியாலும் நம்ம என்றைக்காவது சொர்க்கத்துக்கு போகலாம். அல்லாஹ்ட வேதனை என்பது அல்லாஹ் சொல்றான், இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் முகான்னா, கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த நரகத்தில் இருக்கிறாயிருந்தாலும், நீண்ட நேரம் தங்குவதாக இருந்தாலும் அதுக்கு போயிடாதீங்க, அது மோசமான ஒரு தங்குமிடமாக இருக்குது. அப்போ கண்ணியமானவர்களே, அப்போ அல்லாஹ்ட இரக்கம் என்பது, அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த இரக்கத்தை மனிதர்களிடம் எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்துனா, இந்த பூமியில் உள்ளவர்கள் அல்லது பூமியில் உள்ளவைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர் ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், யார் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டும். நம்ம நினைக்கலாம் மனுஷனுக்கு இரக்கம் காட்டுறதை பற்றி மட்டும்தான், மனுஷர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தி அவரை மன்னிச்சான் என்ற ஹதீஸில் பார்க்கிறோம். நாய்க்கு, ஒரு பூனையை வேதனை செஞ்சு கொன்றதற்காக நரகம் போன ஒரு பெண்மணியுடைய சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த இரக்கம் என்பது அது ஜீவகாருண்யம், மனிதர்களை தாண்டி அது மிருகங்கள், பறவைகள், நமக்கு தீங்கு செய்யக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் சில போது நாம் இரக்கம் காட்டுகிற போது அந்த பண்பை அல்லாஹு தஆலா
மிகச்சிறந்த பண்பாக சொல்கிறது மட்டுமல்ல, அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் இரக்கம் காட்டினீங்கடா இர்ஹமூ மன் ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டினால் இர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப இரக்கம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு பண்பாக இருக்குது. அதனால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், தொழுகையில் மட்டுமல்ல, குர்ஆன் ஓதுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தை பற்றி சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம் என்பது எவ்வளவு முக்கியமானதோ, சில போது அல்லாஹு தஆலா சில அடியார்கள் மேலே மிக கடுமையாக கோபப்படவும் செய்கிறான். அதனால் அல்லாஹு தஆலா அழிக்கிறான். அல்லாஹு தஆலா அழிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முறை மிம்பரில் இருந்து சொல்கிறாங்க, எனக்கு இன்றைய தினம் சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. நீங்கள் லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறியக்கூடிய விஷயத்தை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் லதஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரான்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள், நீங்கள் கூடுதலாக அழுவீர்கள் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அந்த இன்பங்களையும் நரகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற அந்த அதாபையும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டினான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நரகத்தை பற்றி ஒரு மூமின் அறிந்து கொள்வானாக இருந்தால் அவன் நினைக்க மாட்டான் நான் இதுலேருந்து தப்புவேன். புரியுதா? அவன் நினைக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய தண்டனையும் அப்படித்தான். அல்லாஹ் பிடிக்கிற இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் என்றான். அல்லாஹ்வுடைய பிடியும் அப்படி கவனமாக தான். அதனால் அல்லாஹு தஆலா இந்த அடியார்கள் அல்லாஹ்வை நோக்கி மீளணுன்றதுக்காக வேண்டி பல இடங்களில் அந்த மனித சமுதாயத்தை எச்சரிக்கை செய்யக்கூடிய விதமாக நான் அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவேன், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், மனித சமூகமே நீங்கள் உங்களது ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையினுடைய அந்த அதிர்வு என்பது பயங்கரமானதாக இருக்கும். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவார். வதல்லஉ குல்லு ذாத்தி ஹம்லின் ஹம்லஹா, கர்ப்பத்தில் குழந்தையை சுமந்திருக்கிற ஒவ்வொரு தாயும் குழந்தையை ஈண்டு விடுவார். வதரன்னாஸ சுகாரா, மனிதர்களை பார்த்தால் வெறி பிடித்தவர்களைப் போல இருப்பார்கள். வமாஹும் பி சுகாரா, அவர்கள் வெறி பிடித்தவர்கள் அல்ல. வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். அல்லாஹு தஆலா தண்டிக்கிறதிலும் கடுமையானவன் தான். இரக்கம் அவன மாதிரி யாருக்கு இறங்க காட்டினது. அப்போ ரெண்டு பக்கத்தையும் நாங்கள் விளைவிக்கணும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் நரகத்தை பற்றி சரியாக விளங்கினான்டா நான் இதில் இருந்து தப்ப முடியாது என்று அவன் நினைப்பான். அதே மாதிரி சொர்க்கத்தை பற்றி ஒரு தெரிந்தால் காவிர் கூட அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டான். அல்லாஹ் எப்படி எனக்கும் அதை தந்துருவான்ற மாதிரி. இது ஹதீஸ்களில் வரக்கூடிய வாசகங்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தினமும் ஓதுகிற அந்த அல் குர்ஆனி வசனங்களில் அதே மாதிரி நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும்போது அல்லாஹ்ட அந்த சிபத்துக்களை, அந்த பண்புகளை நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய இரக்கத்தை விட, அல்லாஹ்ட அந்த கோபத்தை விட இரக்கம் அவனை மிகைத்து விட்டது என்பதை பார்க்கும். எனவேதான் வஸிஅத் குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, அவன் எல்லாவற்றின் மீதும் அவனுடைய இரக்கம் சூழ்ந்திருக்கிறது, அவனுடைய அறிவும் சூழ்ந்திருக்கிறது. நம்மளை பற்றி நம்மளோட இரக்கமும் அவனுக்கு இருக்குது, நம்ம யார் என்கிற அந்த அறிவு நமக்கு இருக்குது. அவனுடைய இல்மு என்பது இந்த உலகத்தில் எதுக்கும் மறையாது. அதாவது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவைகளுடைய சாவி அவன்கிட்ட தான் இருக்குது. அவனுக்கு மறைவுன்னு ஒன்று இல்லை, அவனுக்கு எங்கே என்ன நடந்தாலும் தெரியும். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர மறைவான விஷயங்களை யாரும் அறிய முடியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரம் ஒரு இலையை உதிர்வதாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாமல் உதிர்ந்து விட முடியாது. வல ஹப்பத்தின், அதாவது ஒரு பூமியின் இருள்களுக்குள் மறைந்து இருக்கிற ஒரு சிறிய விதையாக இருந்தாலும், அது ரத்துபின் வலா யாபிசின், அது ஈரமாக இருந்தாலும் அல்லது உலர்ந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. அப்ப அல்லாஹ் பொறுத்தவரையும் அவன் எல்லாவற்றின் மீதும் இரக்கத்தோடு இரக்கம் வைத்திருப்பது போல எல்லாவற்றை பற்றிய அந்த முழுமையான அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் அனைத்தின் மீதும் சொரிந்திருக்கிறது, அவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தெரிந்து கொள்றதுக்கு சில உதாரணங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படின்னு சொன்னா, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் வ மஅஹு சபி, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வரான், அவரோடு ஒரு குழந்தை இருக்கு. ஃபஜஅல யதும்முஹு இலை, அவர் தன்னோட அப்படி அணைச்சி பிடிச்சிக்கிட்டு வச்சிருக்கார். அவ்வளோ அந்த பாசத்தில்
அந்த தன்னுடைய அந்த குழந்தையை அணைத்தவராக வருவார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தர்ஹமுஹு, கேட்குறாரு, நீ இறக்கம் காட்டுறீங்களா அந்த பிள்ளையில உங்களுக்கு இறக்கமா அப்படின்னு கேட்குறாங்க. இது அதபுல் முஃப்ரதில் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் கிதாபில் 137 இலக்கத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. ஃபல்லாஹு அர்ஹமு பிக பிஹி வஹுவ அர்ஹமுர் ரஹீம். நீ இந்த குழந்தை மீது காட்டுற இந்த இரக்கத்தை விட அல்லாஹ் உன் மீது இரக்கத்தோடு இருக்கிறான், நீ அவனுக்கு மிக விருப்பத்துக்குரிய இரக்கத்துக்குரியவனாக இருக்கிறாய் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி புகாரில் நீங்கள் பார்க்கலாம், 5999வது நபிமொழியாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் கதிம அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபியுன் ஃபஇதா இம்ரஅத்தும் மின சபிய், அதாவது ஒரு பெண், அடிமை பெண் தன்னுடைய குழந்தைய தொலைச்சிட்டான். அப்போ அந்த 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 வேதனையின் காரணமாக அவள் எந்த குழந்தையெல்லாம் பார்க்குறாளோ அந்த குழந்தையெல்லாம் தூக்கி அணைச்சி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தாயாக இருக்கிறாள். அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்படின்னு சொன்னால், அதாவது தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அவட குழந்தை அவக்கு இப்போ கிடைச்சா. அப்போ இவ்வளவு அந்த தன்னுடைய குழந்தையின் இழப்பின் காரணமாக அவள் இந்த மாதிரி இரக்கம் காட்டுறாளே, தன்னுடைய அந்த குழந்தை அவளுக்கிட்ட கிடைச்சா அந்த குழந்தைய நெருப்பில் தூக்கி போடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்கல்ல, அப்படி போட மாட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பவலதிஹா. இந்த குழந்தை மேலே இந்த தாய்க்கு இருக்கக்கூடிய பாசம் நீங்கள் ஆச்சரியமான ஒரு பாசமாக பார்க்குறீங்களே, இதை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வோட இரக்கம் எவ்வளவு விசாலமானதுன்றதை நாங்கள் இதிலேருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னாங்க, எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ்விடத்தில் 100 இரக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது சம்பந்தமாக புகாரில் 6469 இலக்கத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹலக ரஹ்மத யௌம ஹலகஹா மிஅத ரஹ்ம. அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த அருளை, அவனுடைய அந்த இரக்கத்தை அல்லாஹ் 100ஆக படைத்திருக்கிறான். ஃபஅம்ஸக இன்தஹு 99, அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் 99 வைத்துக்கொண்டு வஅர்ஸல ஃபீ ஹல்கிஹி குல்லிஹிம் ரஹ்மத்தன் வாஹிதா, தன்னுடைய முழு படைப்புக்கும் அல்லாஹ் ஒரே ஒரு அந்த இரக்கத்தை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஃபலவ் யஅலமுல் காஃபிரு பிகுல்லி அல்லதி இன்தல்லாஹ் மினர் ரஹ்ம, ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்து கொள்வானாக இருந்தால் லம் யயஸ் மினல் ஜன்னah, அவன் சொர்க்கத்தின் மீது அவன் தனக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு அவன் நம்பிக்கை இழக்க மாட்டான் காவிர். ஏன்னா அந்த அல்லாஹ்வுடைய இரக்கம் அவ்வளோ விசாலமானது. அதில் அர்த்தம் காவிர் சொர்க்கத்துக்கு போவான்னு அப்படி வழங்கிடப்படாது. அப்போ அந்த அதில் ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க, ஒரு காவிருக்கு அல்லாஹ்வுடைய இரக்கத்தை அவன் தெரிந்து கொள்வானாக இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தரத்தான் போகிறான் அப்படின்னு மாதிரி அவன் நம்பிக்கை இழக்காமல் இருப்பான் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒலவு யஅலமுல் முஃமினு பிகுல்லி அல்லதி இன்தஹு மினல் அஸாப், ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் உள்ள அஸாபை தெரிவானாக இருந்தால் லம் யஅமன் மினன் நார், அவன் தனக்கு நரகத்திலேருந்து தப்பலாம் என்ற அந்த நம்பிக்கையை விட்டுருவான். சரி, நான் எப்படியோ தண்டிக்கப்பட போகிறேன். ஏன்னா அந்த ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதாவது அர் ரஜா வல் ஹவுஃப்னு சொல்லுவாங்க அரபில். அல்லாஹ்வோட விஷயத்தில் ஆதரவு வைத்தல், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் என்னோட இருப்பான், தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா என்னை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான், நான் வேணும்னு செய்யலைன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்படி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வோட மன்னிப்பு ஆதரவு வைக்கிற அதே நேரம் வல் ஹவுஃப், அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன், சும்மா சரி என்னை அல்லாஹ் மன்னிக்கலைன்னு சொன்னான், அல்லாஹ் என்னை தண்டிச்சுட்டான்னு சொன்னான் என்கிற அந்த பயத்தோடு நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இது மாதிரி வரக்கூடிய செய்தி புகாரில் 6000 அதாவது இலக்கம் 6000 ஹதீஸில் நீங்கள் அதை 6000வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படின்னு சொன்னால், லம்மா கலல்லாஹுல் ஹல்க், அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைத்து முடிந்த பிறகு கதப ஃபீ கிதாபிஹி, அவன் தன்னுடைய வேதத்திலே எழுதிவிட்டான், ஃபஹு இன்தஹு ஃபௌகல் அர்ஷ், அது அல்லாஹ்விடத்தில் அர்ஷுக்கு மேலால் இருக்கிறது. எப்படி, இன்ன ரஹ்மதி கலபத் கலபி, என்னுடைய இந்த இரக்கம் இருக்கிறது என் கோபத்தை வென்று விட்டது, என் கோபத்தை அது மிகைத்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி வரக்கூடிய ஏராளமான செய்திகள் நாங்கள் ஹதீஸுகளில் பார்க்கலாம். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதாவது மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கடைசியாக ஒரு மனுஷர் சொர்க்கத்திலேருந்து
வெளியேறி நரகத்துக்கு போகிற அந்த காட்சியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ சயுஹல்லிசு ரஜுலன் மின் உம்மத்தி அலா ரூஸில் அதாவது ரெண்டு ஹதீஸ். இது முதலாவது ஹதீஸை பாருங்கள். அதாவது மறுமையில் சில அடியார்கள் நிறைய பாவச்சுமைகளோடு வருவார்கள். நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க. பாவம் செஞ்சு அல்லாஹ் கேட்பான், தாரிஃபு தம்ப கதா, இப்படி ஒரு பாவம் செஞ்சியே தெரியுமா, இப்படி ஒரு தாரிஃபு தம்ப கதா. அப்போது நிறைய பாவம் செஞ்சிருப்பான். அப்போது அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறான், இந்த பாவம் செஞ்சியே, இந்த பாவம் செஞ்சியே, இந்த பாவம் செஞ்சியே தெரியுமாண்டு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்க பிறகு இவன் உள்ளத்துக்குள்ள என்ன நினைக்கிறான்டா, நம்ம முடிச்சு, நம்ம இனி மன்னிப்புக்கு நமக்கு இடம்பாடில்லை, இவ்வளோ விஷயம் நம்ம செஞ்சுக்கிறோமே. அப்போ அவன் அங்கே மறுக்க இல்லாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ கடைசியாக அல்லாஹு தாலா அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த பட்டோலையை அல்லாஹு தாலா சொல்ல, இதா பாரு இந்த சிஜில், இந்த ஏட்டப்பாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா சிலரை திரை மறைவில் விசாரிக்கிறான். மனிதர்களுக்கு தெரியாம திரையில மறைச்சு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அவனிடத்தில் கேட்கிறான், இன்னென்ன பாவமெல்லாம் செஞ்சே தெரியுமான். இது மாதிரி அல்லாஹு தாலா நிறைய பேரை மன்னிக்கிறான். கடைசியாக அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் அந்த செய்தியை சுருக்கத்தை சொல்றார். அதாவது அவர் சொர்க்கத்தில் நரகத்திலேருந்து விடுதலையாகி வெளியேறி அவர் அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்கு அனுப்புறான். சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்டா, அவர் முதலாவது அவர் அல்லாஹ்ட்ட கேட்குற, யா அல்லாஹ் எனக்கு இந்த நரகத்திலேருந்து இந்த சொர்க்கத்தின் பக்கம் என்னோட முகத்தை திருப்பி அல்லாஹ்னு. கேட்குறாரு, அல்லாஹ் கேட்குறான், அப்படியா சரி நான் திருப்பி விட்றேன், இதுக்கு மேலே ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. யா அல்லாஹ் உதவியுமே கேட்க மாட்டேன், எனக்கு இதை பார்க்க முடியல, நல்லா என்னை கொஞ்சம் அப்படி திருப்பி விடு அப்படின்னு. அப்போ அல்லாஹ் தாலா நரகத்திலேருந்து அவரோட முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் திருப்புறோம். அவருக்கு ஒரு மரம் சொர்க்கத்துக்கிட்ட எடுத்து காட்டப்படுது. அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் இப்போ ரெண்டாம் முறை அவர் கொஞ்சம் நம்பி கலந்துறாரு, யா அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட மட்டும் என்ன நீ ஒன்றும் கேட்க மாட்டேன்டா, அல்ல நீ தான் இறக்கக்காரன் தானே. அப்படி கடைசியாக அந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், சஹீஹ் முஸ்லிமில் வருது, அவர் கடைசியாக அவர் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பப்படுறாரு. அந்த சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி அல்லாஹு தாலா அவரை மன்னிக்கிறான்ற விஷயம் பார்க்கணும். இந்த மாதிரி ஏராளமான செய்திகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி நமக்கு சொல்லக்கூடியது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம சொர்க்கம் போகணும்னு நம்ம எல்லாம் என்ன நினச்சிடியோம், நிறைய அமல் செய்யணும், நிறைய தொழணும், நிறைய நோன்பு பிடிக்கணும், அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலான்னு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் யாரும் நீங்கள் செய்கிற அந்த அமல்களால் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னா அமல் செய்ய தேவையில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்படின்னு ரசூலுல்லாஹ் விட்டிக்கணும் அமல் எல்லாம். சஹாபாக்கள் அமல் செய்யாமல் இருந்திக்கணும், தொழாமல் இருந்திக்கணும். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற அமல்களால் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அவன் எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது, அமலும் செய்யத்தானே வேணும். அப்போ யார் இதை சொல்கிறா, இப்போ நாம் சொன்னால் அதுக்கு வேறு அர்த்தம் வரும். ஏன் நமக்கு ஏற்கனவே நம்ம அமல் செய்கிறது குறைவாக தான் இருக்குது எல்லாரும், அப்படி தானே. அப்போ நம்ம சொல்லும் போது சில நேரம் நம்மளோட பொடுபோக்குத்தனத்தால், நம்மளோட சோம்பேறித்தனத்தால் நம்ம சொல்லலாம். இது யார் சொல்கிறா, அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க. அவங்க யார், கால்கள் வெடிக்கிற அளவுக்கு தொழுதாங்க, இரவு தொழுகை. நபித்தோழர்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் தான் முன்பின் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட ஆளாச்சே, எதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் தொழணும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரான்னு கேட்குறாங்க. நான் அல்லாஹ்விடத்தில் நன்றிக்குரிய ஒரு அடியானாக இருப்பதை நான் விரும்பக்கூடாதான்னு கேட்குறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் யாரும் உங்கள் அமல்களால் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னா. அப்படின்னா ரசூலுல்லாஹ் எல்லா அமலையும் விட்டு போட்டு தான் சொல்லிக்கணும். அது அர்த்தம் என்ன, அமலால் மட்டும் சொர்க்கம் போகலான்னு நினைக்காதீங்க. அப்படின்னா சொர்க்கத்துக்கு எப்படி போகிறது சொன்னாங்க, இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து கொண்டாதான் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். ஆகவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நாம் அடையக்கூடிய விதமாக நாம் அல்லாஹ் என்னத்தை செஞ்சா இறக்கப்படுவான், என்னத்தை செஞ்சா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். எனவே தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு அல்லாஹ் எப்போ ஒரு அடியான இறக்கப்படுறான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஆதா வலியன், யார் என்னுடைய நண்பனை பகைத்து கொண்டானோ நான் அவர் மேலே யுத்த பிரகடனம் பண்ணிட்டேன். ஒமா தகர்ரப இலைய அபதி பிஷை, ஒரு அடியான் என்னை எப்போது நெருங்குகிறான் என்று சொன்னால் நான் விரும்பக்கூடிய கடமையான வணக்க வழிபாடுகளை செய்யும் போது நெருங்குறான். எதை செய்யணும், அல்லாஹ் விரும்பக்கூடிய, அவன் கடமையை செய்கிறது தான் விரும்புகிறான். கடமையான விஷயத்தை செய்யணும், கடமையான விஷயத்தை செய்வது தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அதை செய்யும் போது அல்லாஹ்வை அவன் நெருங்குகிறான். அது மாத்திரமல்ல, நஃபிலான உஃபரியான வணக்கங்களை செய்கின்ற போதும் அவன் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா உஹிப்பஹு, நான் அவரை விரும்புகிற வரை. புரியுது, அல்லாஹ்வோட விருப்பத்தை அடையிறதுக்கு என்ன ரூட் உண்டு, அல்லாஹ்வோட அந்த விருப்பத்தை ஹத்தா உஹிப்பஹு ஃபர்ல செய்யணும், நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்யணும். அல்லாஹ் விரும்புகிறான்.
ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் அவனை விரும்பிவிட்டால் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பி, அவன் கேட்கிற செவிப்புலனாக நான் மாறிவிடுகிறேன். அப்படின்னா காதா போயிடுவான் அல்லாஹ்? அப்படின்னா அவன் கேட்கறதெல்லாம் அல்லாவுக்கு பொருத்தமானதான் கேட்பான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவன் கேட்க மாட்டான். அவனுடைய செவி நல்ல விஷயங்களை செய்யும், அல்லாவுக்கு விருப்பமானதை செய்யும். அவன் பார்க்கிற கண்ணாக பார்வையாக மாறுவேன், அவன் பிடிக்கிற கையாக மாறிவிடுவேன், அவன் கேட்டால் நான் கொடுக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுட இரக்கத்தை நம்ம அடையிறதுக்கான வழிகளை பார்க்கணும். எனவே தான் அல்லாஹு தஆலா நாய்க்கு தண்ணி கொடுக்குறன்றது நம்மட பார்வையில் என்னப்பா இது ஒரு பெரிய விஷயமா, நாய்க்கு தண்ணி கொடுக்குறது என்னப்பா, அது போய் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிச்சது மட்டுமல்ல, அந்த மனுஷனுக்கு அல்லாவே நன்றி செலுத்துறாண்டா பார்த்துக்கொள்ளுங்க பாப்போம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கக்காரன் என்பது போல அந்த இரக்கத்தை அடியார்கள்ட்ட அவன் எதிர்பார்க்கிறான். நாளை மறுமையில் சில மனிதர்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான், ஏப்பா நான் உன்கிட்ட தண்ணி கேட்டு வந்தேன, தந்தியா? நீயா? என்னகிட்டயா? நீ எப்படி தண்ணி கேட்பா? நீ தான் ரப்புல் ஆலமீன் ஆச்சே, நீ என்னகிட்ட தண்ணி கேட்டியா? என் அடியான் வந்தானே உன்கிட்ட கேட்டானே, விளங்குதா? என் அடியான் உன்கிட்ட வந்து உணவு கேட்டானே, நான் உன்னிடத்துல உணவு கேட்டேன், எனக்கு நீ ஏன் உணவு தரலன்னு அல்லாஹ் கேட்கிறான். நீயா? நீ தானே இப்போ எல்லாத்துக்கும் ரிசல்ட் கொடுக்குறவன், நீ தானே ரப்புல் ஆலமீன். என் அடியான் உன்னிடத்துல வந்தான் அப்படின்னா என்ன? அல்லாஹ் எதை உங்கள்கிட்ட கேட்குறான் தெரியுமா? ஒரு அடியானுடைய தேவையை நீங்கள் நிறைவு செய்வது. ஒரு அடியான் ஒரு பசின்னு உங்கள்கிட்ட அவன் வந்தால், ஒரு அடியான் உங்கள்கிட்ட ஏதாவது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 கூட்டத்தார்களை அல்லாஹ் சோதிச்சான். அல்லாஹு தஆலா அவங்ககிட்ட சில தேவையுடையவர்கள் அனுப்பினான். அனுப்பி உங்களுக்கு இப்படியெல்லாம் தந்திருக்கிறானே, எங்களுக்கு இந்த தேவையை நிறைவு செய்யக்கூடாதா என்று கேட்ட நேரத்தில், எனக்கு நிறைய ஹக்குகள் இருக்குது, உங்களோட வேலையை மட்டும் என்னால் பார்க்க முடியாது என்று அவங்க என்ன செஞ்சாங்க? ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அல்லாஹு தஆலா அவர்களை மீண்டும் வறுமையில் ஆழ்த்தினான் பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவத்தை பார்க்குறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய விசாலமான அந்த அன்பை, அந்த இரக்க குணத்தை மனிதர்களிடமும் எதிர்பார்க்கிறான். அதனால் தான் சொர்க்கம் போறவங்களோட தகமையாக அல்லாஹ் அவர்கள் மேல அன்பை கொண்டு சூழ்ந்தால்தான் அவர்களால் சொர்க்கம் போக முடியும் என்பதை பார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் உங்கள் மேல இரக்கம் காட்டணும்னு நினைச்சீங்கடா, இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள் மேலே, மன்ஃபில் அர்துன்னா பூமியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல உள்ளவைகள் என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கு. அவைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆகவே நாம் எப்போவுமே நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சிட்டோமே, நமக்கு எப்படி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்கும், நம்ம இவ்வளோ காலமும் தப்பு செஞ்சு போட்டு நம்ம இன்றைக்கு மட்டும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செஞ்சு தொழுது மன்னிப்பு கேட்டு மன்றாடினா அல்லாஹு தஆலா மன்னிப்பானா என்று நம்ம அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அந்த இரக்கத்தில் அவநம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்ல, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் இரக்கக்காரன். நீங்கள் சில ஆட்கள் இந்த பயான் பண்ணும்போது அப்படிதான், நரகத்தின் தலைப்புன்னு, நரகத்தில் அல்லாஹ் புரட்டுவான், பொசுக்குவான், சுட்டுவான், கரியாக்குவான், அது செய்வான், சாம்பலாக்குவான்ட்டு அதை பற்றியே தான் மக்களுக்கு சொல்கிறது. நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வோட தண்டனையை பற்றி சொல்வது போல அல்லாஹ்வோட இரக்கத்தை சொல்லணும். அல்லாஹ் இரக்கக்காரன், நீ பயப்படாத, அல்லாஹ் ஒன்றும் பயங்கரமான ஆள்லாம் இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும்போது அல்லாஹ் சுடுவான்னு சொல்கிறது, பிள்ளைகள அல்லாஹ் பெரிய குடும்பக்காரன் போல வைக்குது, அப்படி அந்த சின்ன பிள்ளையோட உள்ளத்தில் கூட நம்ம தவறான எண்ணங்களை உருவாக்கும். அல்லாஹ் இரக்கக்காரன். நம்ம சில நேரம் என்ன சரி தவறாக செஞ்சிட்டோம்னா நம்ம அல்லா இடத்துல, அல்லாஹ் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த ரெண்டையும் சொல்லி கொடுக்கும். அல்லாஹ் சுடுவான், பொசுக்குவான், நெருப்பில் போடுவான்ட்டு அந்த சின்ன பிள்ளையோட உள்ளத்துல அல்லாஹ் ஒரு கொடுமைக்கார மாதிரி சில பேரண்ட்ஸ் அதை கைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ நாங்கள் பொதுவாக பிரச்சாரமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு நான் அல்லாஹ் இரக்கத்தை தான் சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி கொடுக்குறான்? உங்களை பொய்ப்பித்தால் அல்லாஹ் விசாலமான இரக்கம் உள்ளவன் நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தண்டிப்பவன் தானே சொல்லணும், தண்டனையும் சொல்கிறான். அதே நேரத்தில் ரெண்டும் இங்கே சமப்படுத்தப்படணும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். எனவே அல்லாஹ்வுடைய கருணையை நாம் விளங்கி அந்த கருணையை நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அடைந்து கொள்கிற வழிமுறைகள் நமக்கு தெரியும். அதில் முக்கியமாக சொல்வதா இருந்தால் வணக்க வழிபாடுகளை நாம் சரியாக நிறைவேற்றுவது, என்ன மனிதர்கள் மேலே, ஏனைய படைப்பினங்கள் மேலே, மிருகங்கள் மேலே ஜீவகாருண்யம் நாம் கொள்வது, இது போன்ற விஷயங்கள் மூலமாக நாமும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த அந்த பண்பை நமது வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் துணை செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சொல்லுமா?